நீங்களா பார்த்து கொண்டிருப்பது எம்ஆர்எம் ப்ரெசன்டேஷன்ஸ். நான் உங்கள் எம்ஆர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்கிற அவரோட 48th ஃபில்ம் நடிச்சிட்ருக்கிற 48th ஃபில்மோட ஃபர்ஸ்ட் லுக் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க, ஒரு லுக் ஒன்று விட்டுருக்காங்க அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ், ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணலாம். வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் எம்ஆர்எம் ப்ரெசன்டேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி லுக் வந்துடுச்சு. சும்மா மாஸாக இருக்கிறாருல, ஃபயராக இருக்கிறாரு. ஏன்னா சுற்றி முற்றி ஃபுல் ஃபயராக வச்சுருக்குறாங்க. அண்டு ரெண்டு சிம்பு, ஸோ 2 சிலம்பரசன் இருக்காங்க இதில். ரெண்டு பேருமே ஒருத்தர் கண்ணில் வந்து பாருங்களேன், இந்தாண்ட சைடு இருக்கிற ஒரு கண்ணில் பாருங்க. எம்ஆர் ஃபன்ஸ்லேயும் இது வந்துடும். எம்ஆர் ஃபன்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த வீடியோ வந்துடும். அதுலேயும் போய் பாருங்கள். லெஃப்ட் சைடு இருக்கிற கண்ணூர் அவர் வந்து இன்னும் அப்படியே ஒரு கொடூரமாக அப்படியே உன்னால் என்னை என்னடா பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி, நான் தான் உன்னை ஜெயிக்க போகிறேன், உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் அந்த சிரிப்பு எல்லாமே அதை தான் டிஃபைன் பண்ணுது. அண்ட் இன்னொரு பக்கம் இருக்கிறவர் இந்த சண்டை எதுவுமே வேண்டாம், சும்மா ஒரு அமைதியாக போகலாம் அப்படின்னு இருக்குதா, இல்லை இன்னும் அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிக்கிறவங்களே அந்த மாதிரியா அப்படிங்கிறது தெரில. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தரோட காதில் இந்த கத்தி இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே ஒரு கம்மலாக கத்தியவே போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இவர் ஃபேஸ், இன்னொரு சைடில் இருக்கிறவரோட ஃபேஸை பாருங்கள், அது வந்து தலையில் ஒரு அடிபட்டிருக்கு, அதுக்கப்புறம் கன்னத்தில் ஒன்று, அண்டு நிறையா ஸ்க்ராச்சஸ், எக்கச்சக்கமான பிளட் ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருக்குது அவர் ஃபேஸில், கன்னத்தில் இங்கெல்லாம் பிளட் ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருக்குது. அண்டு இன்னொரு பக்கம் இருக்கிற எஸ்டிஆரை பார்த்தோன்னா அவருக்கு கரெக்டாக கண்ணு அப்படியே இந்த நெத்தி ஐப்ரோலேருந்து கண்ணம் வரைக்கும் ஒரு ஃபுல் மார்க்கே போட்டிருக்காங்க, அப்படியே தெளிவாக தெரியுது. ஸோ 2 பேருக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம டிஃபைன் பண்ணலன்னா அந்த தாடி பாருங்கள், 2 பேரோட தாடி. ஒருத்தரோட தாடி ஃபார்மேஷன் வந்து நார்மலாக போகுது அப்படியே இப்படி, அண்ட் இன்னொருத்தரோட தாடி ஃபார்மேஷன் வந்து இப்படி போகுது. ஸோ அண்டு 2 பேரோட கவசம் 2 பேரோட கவசம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் டு சேம் தான், கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் டு சேம் தான் கவசம், ரெண்டுமே தெரியுது பாருங்கள். ஏன்னா இந்த பக்கம் இவரோட ஷோல்டரோட கவசத்தையும் சரி, இவர் ஷோல்டரோட கவசத்தையும் சரி, ரெண்டுமே சேம் டு சேமாக இருக்குது. அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்கணுமே ஏதோ ஒரு பெரிய போரே நடந்திருக்கு 2 பேருக்கும் நடுவில். ஐ திங்க் இந்த கதை எப்படி இருக்கும்னா, ஒன்றா இருந்த 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க அந்த அரியாசனத்துக்காக, அப்படி இல்லையா ஏற்கனவே 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறாங்க. அண்டு அந்த அரியாசனம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போய்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அண்ட் பாருங்களேன் 2 பேருமே அப்படியே அந்த எரிஞ்ச நிலமை, அவங்களோட ஆர்மர்லாம் பாருங்கள், 2 பேரோட ஆர்மரும் அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்ட்டு எரிஞ்சிட்ருக்கு, அவ்வளோ கொடூரமாக எரிஞ்சிட்ருக்கு. இந்த வார்ஃபீல்டு, இந்த பின்னாடி அந்த ஆளுங்க, அந்த ஈட்டி, அந்த கத்தி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எஸ்டிஆர் அதை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த எஸ் இந்த பக்கம் சென்ட்ரலில் டி அந்த கத்தியாகவே வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆர். ஸோ அந்த ஆர் அண்ட் எஸ் அது ரெண்டுமே ஒரு கத்தி மாதிரி தான் இருக்குது. இந்த கத்தி சென்டரில் அந்த டீங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணி கத்தி வச்சுருக்காங்க. கீழே அந்த கத்தி சொருவி இருக்கிற இடம் பாருங்கள், இந்த கீழே அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிருக்காங்க. நல்லா ஒரு எரிஞ்ச ஒரு ரத்த பூமி, நல்ல ஒரு எரிமலைக்கு ஒரு எரிமலை இடம் எப்படி இருக்கும், எரிமலை இருக்கிற இடம் எப்படி இருக்கும், ஸோ அதில் அந்த கத்தியை குத்தி வச்சா ஒரு எஃபெக்ட் எப்படி காமிப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எஃபெக்ட். 2 பேரோட பேக்ரவுண்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி எரிஞ்சிட்ருக்கு, ராத்திரி நேரம் மாதிரி. ஒரு டார்க்கு, ஒரு பக்கம் ஷைனும் வருது, இன்னொரு பக்கம் டார்க்னஸும் இருக்குது. அண்ட் ஃபுல் ஃபயர். அந்த பிளட்டி தான் ஃபுல்லு ரத்தம் தெரிச்சிட்ருக்கு. இந்த பீரியாடிக்கல் ஃபைட்டிங் ஃபில்ம், ஒரு நல்ல ஒரு ரத்தம், இந்த கத்தி இதெல்லாம் கலந்த ஒரு ஃபில்மாக இருக்கும். அண்டு எஸ்டிஆர் டபுள் ஆக்ட் சும்மாவே சொல்ல வேண்டாம், சும்மா தெரிய விட்டுருவார். எஸ்டிஆர் டபுள் ஆக்ட்னாலே தெரிக்க விட்டுருவார். அண்டு நம்ம மன்மதனில் கூட பார்த்துருப்போம்ல, அப்படியே சும்மா பின்னி எடுத்துருப்பார். அந்த மொட்டை மதன் மன்மதன் 2 கேரக்டருமே வேறு லெவலில் இருக்கும். என் ஃபேவரட் ஃபில்ம். சரி, திங்கிங் வைஸும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க இதில் கண்டிப்பாக.
அண்டு ஸோ வித்தவுட் எனி டிலே ஆட்மன் சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்களுக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வில் ஹேவ் மாநாடு எப்படி அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமில் ஃபில்ம் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அவருக்கு ஒரு ஃபிலிம் கிடைச்சதோ, ஸோ அந்த மாதிரி எஸ்டிஆர் 48ம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்மாக இருக்கும். இது பார்த்தாலே தெரியுதுங்க, கதை ஏதோ டிஃப்ரெண்ட் தான், சம்பவம் வச்சுருக்காங்க உள்ள. அண்ட் டேரக்டர் வந்து தேசிங் பெரியசாமி அவர் தான் டேரக்டர். அண்ட் ப்ரொடியூசர் வந்து திரு கமல்ஹாசன் சார் அண்டு மகேந்திரன் அவர்கள். ஸோ இவங்க மகேந்திரன். ஸோ இவங்க 2 பேரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டிஆர் 48 சும்மா மாசாக ஃபயராக இருக்க போகுது. ஏன்னா லுக்லேயே நல்லா ஃபயரு, அந்த வார்ஃபீல்டு பின்னாடி சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிங் ஃபில்ம் ஆஃப் எஸ்டிஆர் இஸ் வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எந்த அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்காக நீங்கள் எம்ஆர்எம் ப்ரெசன்டேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.